தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பூரானை கொல்லக்கூடாது ஏன் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பூரானை கொல்லக்கூடாது. நம்முடைய வீடுகளில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் இருக்கும். அதில் பூரான் ஒன்று. பூரானை பார்த்தோம்னா நம்ம அடித்து கொள்ளுவோம். ஆனால் அடித்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆன்மீக செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆன்மீக செய்தி கிடையாது. ஏன் பூரானை கொல்லக்கூடாது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு பூரான் வருதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பூரான் வருது. நம்ம வீட்டில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தால் பூரான் வரும். அதாவது பல்லி, கொசு, எலி போன்ற விஷ ஜந்துக்கள் நம்முடைய வீட்டில் இருந்துச்சுன்னா பூரான் இறைக்காக வேண்டி அந்த விஷ ஜந்துக்களை தேடி வரும். அந்த பல்லி, எலி போன்றவற்றை பூரான் தின்றும். அதை தின்றதுக்காக வேண்டி தான் பூரான் நம்ம வீட்டுக்கு வருது. பூரான் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டில் விஷ ஜந்துக்கள் இருக்குது, வீட்டை சுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லுது. ஆகையால் பூரானை பார்த்திங்கன்னா, பூரானை அடிக்கக்கூடாது, வீட்டை சுத்தம் செய்யுங்க, அதை தான் சொல்ல வர செய்தி. இதை ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, பூரானை கொல்லக்கூடாது, பூரானை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பூரானை அடிக்கலாம், கொள்ளலாம். ஆனால் பூரான் வீட்டுக்கு வந்துச்சுன்னா, பூரான் வீட்டுக்கு வந்ததுக்கான அறிகுறி என்னென்னா, நம்ம வீட்டில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். ஆக வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வோம்.